நெய்வேலியிலே சுரங்கப்பாதைக்கு நெய்வேலி நிலக்கரி எடுக்க வேண்டும் என்பதற்காக மக்களிடம் பறிக்கப்படக்கூடிய அந்த நிலங்களை மீட்பதற்காக மக்களோடு மக்களாக நின்று போராடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாகும். இதை உணர வேண்டும். ஒரு சாதாரண ஒரு டீ 10 ரூபா விற்குது. ஒரு டீனுடைய விலை 10 ரூபா. ஒரு பாட்டில் தண்ணி 20 ரூபா. நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து போறோம்னு வச்சுங்க, அது 40 ரூபா வாங்குறான் 20 லிட்டர் தண்ணிக்கு. 40 ரூபான்னா 30 நாளைக்கு 1200 ரூபா. ஆனால் வெறும் 1000 ரூபாய் பணத்தை பெண்களுக்கு உரிமை தொகையாக வழங்குகின்றார்கள். இதற்கு பதிலாக இவர்கள் தண்ணீரை விற்கலாம். தண்ணீரையே ஒரு நாளைக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியதுதானே, ஏன் அதை கொடுக்க மறுக்கின்றார்கள்? அம்மா தண்ணீர் இருந்த அம்மா ஜெயலலிதா பேர்ல ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபாய்க்கு போட்டான். இப்ப அதை போடுறது இல்ல. கலைஞர் தண்ணின்னு போட சொல்லுங்க. கலைஞர் தண்ணின்னு போட மாட்டார்கள். ஏன்? அந்த குடிநீரை இவர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள். திமுக காரர்கள், திமுகவை சேர்ந்த விட்டா மிராசுகள், பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அந்த குடிநீரை அவர்கள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்றார்கள். இப்போ ஒரு பழக்கம் வச்சிருக்கிறான். டாஸ்மார்க் கடை இருக்கு பாருங்க. இந்த டாஸ்மார்க் கடையில இந்த கோட்ரு பாட்டில் இருக்கு பாருங்க. இந்த பாட்டில் 10 ரூபாய்க்கு கொள்முதல் பண்றான். 10 ரூபாய்க்கு கொள்முதல் பண்றான். அதை 10 ரூபாய்க்கு அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு இந்த 10 ரூபா குறைச்சி கொடுக்குறான். ஒரு பாட்டில் வாங்கினான். நம்மளால என்ன பண்றான்? 15 நாள் குடிக்கிறது. இந்த 15 பாட்டில் சேர்த்து வச்சுக்கிறது. கொண்ட வெறும் பாட்டில் 15 பாட்டில் போட்டு ஒரு முழு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறான். எல்லோரையும் குடிகாரர்களாக மாற்றி இருக்கின்றார்கள். காமராஜர் என்ன செய்தார்? கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்து ஏழை எளிய இல்லாத பிள்ளைகள் உணவு இல்லாத காரணத்தினால் பள்ளிக்கு வரவில்லை என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து படிக்க வைத்து நாட்டை கல்வியாளர்களாக உருவாக்கினார். நாடு முழுவதும் கல்வியாளர்களை உருவாக்கினார். பள்ளிக்கூடங்களில் நிறைந்ததனால் பள்ளி தளவனைத்தும் கோவில் செய்வோம் என்று பாரதி சொன்னதை போல காமராஜர் பெருந்தலைவர் அவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்து ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளராக உருவாக்கினார். ஆனால் கருணாநிதி என்ன செய்தார்? குடிகாரர்களை உருவாக்கினார். இன்றைக்கு கஞ்சா விற்கின்றது அரசு. சாராயம் விற்கின்றது அரசு. இந்த வருமானத்திலே அரசை நடத்துகின்றோம் என்கின்றார்கள். ஆனால் பால் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது பாலே இந்த பால் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறது. அது பூராவுமே கெமிக்கல். அந்த பாலை உலகத்திலே இன்றைக்கு இந்தியாவிலே 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிகம் பால். அதுல ஒரு போன பிரிட்ல பாத்தீங்கன்னா அதிமுக மந்திரி ஒருத்தன் அதுல சிரஞ்சி போட்டு 50 மில்லியா எடுத்து 1/2 லிட்டரா 450 கொடுத்து அதுல கொள்ளை அடிச்சான். பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அதிகமா என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பூரா சுடுகாடு கட்டி வச்சான். பாராளுமன்ற உறுப்பினர் பூரா இந்த நிழல் குடைக்கிற பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சான். இதுதான் செஞ்சிருக்கிறது. ஆனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மக்கள் வாழ்வியலுக்கான ஏற்றத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களுக்கு வாக்களித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் என்று உங்களிடம் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.